மாப்பிள்ளை சபரீசன் எடுத்த அதிரடி முடிவு. காங்கிரசுக்கு எண்டு கார்டு. டெல்லி வரை சென்ற மெசேஜ். காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் திமுக சொல்வதை சோனியா காந்தி முழுமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் காங்கிரஸ் சொல்வதையும் திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உறுதி காட்டுவதாக கூறுகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பது எல்லாம் பேர வலிமையை கூட்ட காங்கிரஸ் வைக்கும் கோரிக்கைகள் என்கிறார்கள். அவர்களின் பிரதான கோரிக்கையே 42 தொகுதிகள் தான். திமுகவை பொறுத்தவரை 25க்கு மேல் 1 அல்லது 2 தொகுதியை கூடுதலாக பரிசீலிக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளது. இந்த விஷயத்தில் சோனியா காந்தி திமுக பக்கம் நிற்பதாக சொல்கிறார்கள். காங்கிரஸை காட்டிலும் திமுக தான் தமிழகத்தில் செல்வாக்கான கட்சி. அவர்கள் சொல்வதை கேட்பதுதான் கட்சிக்கு நல்லது என்பது சோனியாவின் வாதமாக இருக்கிறது. ஆனால் திமுக கொடுப்பதை விட கூடுதலாக வாங்கினால்தான் கட்சி வளரும் என்பது ராகுல் பிரியங்காவின் வாதமாக இருக்கிறது என்கிறார்கள். தமிழ்நாட்டில் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் சோனியா பக்கம் நிற்கிறார்கள். நிலைமை இப்படியே போனால் திரும்பவும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை துவங்கி திமுக பக்கம் கட்சி நிற்கிற நிலைமை ஏற்படும் என காங்கிரஸ் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்களை தெரிவிக்கின்றது. இந்த பிளானுக்கு திமுகவும் தயாராக இருக்கிறது. அதனால்தான் முதல்வரே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது காங்கிரசுக்கு தெரியும் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்ட சபரீசன் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் அவர் திமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனையில் விஜய்க்கு 20% ஓட்டுகள் இருக்கிறது என்கிறார்களே, அது உண்மையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் பகுதியில் எப்படி இருக்கு என்று கேட்டிருக்கிறார். அதற்கு நிர்வாகிகள், விஜய்க்கு 20% என்பதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு இங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோர பெர்னாண்டோ பிரிவு மக்களிடம் அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது என கூறியுள்ளனர். அதே போன்று கன்னியாகுமரியில் மட்டும் காங்கிரஸ் செல்வாக்கு இருப்பதால் மற்ற மாவட்டங்களில் பெரிதாக ஆதரவு இல்லை. இதனால் காங்கிரசுக்கு அதிகப்படியான சீட் கொடுத்து ஒரு பயனும் இல்லை என்ற முடிவுக்கு சபரீசன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர்கள் இந்த தகவலை டெல்லிக்கு அனுப்பியதாலேயே தற்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் அமைதி காக்கின்றனர். விஜய் பக்கம் சென்றால் ஆதரவு இருக்கும், ஆனால் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை. திமுகவிலிருந்து அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என சமாதானப்படுத்த காங்கிரஸ் மேலிடம் தயாராகி வருகிறது என்றே சொல்லப்படுகிறது. திமுகவில் மாப்பிள்ளை சபரீசனின் பங்கு பெரிய அளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.